ரொம்ப நாள் கழிச்சு நாம மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு பீட்ரூட் ஹல்வா தான். நம்ம சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இதுக்கு நான் ஒரு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு மறுபடிக்கும் திருப்பியும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். போட்டவொடனே கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நான் அடுப்பில் வைக்கல. நம்ம எந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேக்கு வந்து நல்லா நெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் நட்ஸையும் தூவி விட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ தான் நாம் அடுப்பில் வைக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வேகுது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பல கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா பீட்ரூட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால தான். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. இப்போது நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கட்டிப்படுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வைக்கணும். கட்டிப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளற இன்னும் நல்லா பக்குவம் வந்துடும். நமக்கு எந்த மாதிரி பக்குவம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக சாஃப்டான பக்குவத்துக்கு வந்ததுனால இந்த டைமில் எடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பராக பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நமக்கு. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நெய் கலந்த ஒரு ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக தட்டின உடனே நல்லா விழுந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பீட்ரூட் அல்வா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது யார் வேணுனாலும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பீட்ரூட் அல்வா. ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சு காமிச்சிருக்கோம் நம்ம. ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள். சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.